திமுகவில் இணைய போகிறதா பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு அணி. அதோட திமுகவின் கணக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான இதுல தகவல்லாம் வெளியாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 170 அந்த ரேஞ்சில் திமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை 64 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவும் திமுக பிளான் பண்ணி இருக்காங்க. இப்போ இதுதான் திமுகவுடைய திட்டமாக இருக்கின்ற தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இப்போ திமுக கூட்டணியில ஒரு புதிய வரவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் தலைமையிலான அணி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் அவர்கள் மத்தியில் இந்த பேச்சுவார்த்தை இருக்கிறதாகவும், திமுகவும் அது தொடர்பான ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள பாமக ராமதாஸ் தலைமையிலான அணி வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன சிக்கலாக இருக்கும், தடையா இருக்கும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விசிக தலைவரும் நாடாளுமன்ற எம்பியுமான திரு தொல் திருமாவளவன் கிட்ட இது தொடர்பாக பேசலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, பாமக எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அங்க விசிக ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ அவர்கிட்ட பேசின, இன்னைக்கு பாமக 2ஆ பிரிஞ்சு இருக்கு இல்லையா, அதனால நம்ம ராமதாஸ் தலைமையிலான அணியை நம்ம கூட்டணி சேர்த்தோம்னா கொஞ்சம் வலுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி சில தகவல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதா யதார்த்த அரசியல் கள நிலவரமாக இருக்கின்றது. ஏன்னா கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவும். அதே போல திமுக ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக கூட்டணி கடுமையாக போராடி வராங்க. அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா புது வரவாக இருக்கின்றது. அவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ இதுக்காக என்னென்ன வியூகங்களை இறக்க முடியுமோ எல்லாமே ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கான நடைமுறைகள்லாம் மற்ற கட்சிகள் அதிமுக, நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகள்லாம் தொடங்கியிருக்காங்க. ஆனால் திமுக இந்த முறை ரொம்ப கேர்லஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு உறுதியோடு இருக்கணும் அப்படிங்கிற வகையில் திமுகவுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. அதுக்கான திட்டங்கள் அவங்க வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தேர்தல் பணிக்காக மட்டும் பார்த்தோன்னா ஒரு 8 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்களாம். 8 மண்டலாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாமே நியமித்து அவங்க எல்லாமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் கோவைக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்பாளர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு மண்டலம் 8ஆ பிரிச்சிருக்காங்க. 8ஆ பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் முக்கிய அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த நிலையில தான் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த இப்போ ரீசெண்டாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனையில கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டு எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி எண்ணிக்கையை ஒதுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல், அது மட்டும் இல்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் திமுகவோட யாரெல்லாம் இப்போ கூட்டணி அமைத்தாங்க, ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் நாம கொடுத்த தொகுதியில எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற டேட்டாக்கள் அடிப்படையில தான் தொகுதி பங்கீடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ நீண்ட ஆலோசனைக்கு பிறகு பெரிய அளவிலான ஆலோசனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் கூட திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகள், முதல்ல திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை உறுதிப்படுத்தணும், ஒரு முடிவில் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணிக்கு எவ்வளவு பிரிக்கலாங்கிறது முடிவு பண்ணும். அந்த வகையில முதல்ல திமுக அப்படிங்கிறதா இன்னைக்கு பிரதான கட்சியாக இருக்கின்ற தமிழகத்துல. இப்ப திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்னு வரும்போது ஒரு 170 அந்த ரேஞ்சில் திமுக போட்டியிடலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்களாம். அப்போ ஏன்னா சட்டமன்ற தேர்தல், நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இப்போ பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகளில் வெற்றி பெறணும், அதுதான் பெரும்பான்மை. அந்த வகையில ஒரு 170 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஏங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அப்படிதான் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறக்கூடிய வகையில தொகுதிகள் தங்களுக்கு வச்சுக்கொண்டு மீதம் வரக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கொடுக்கலாம் முடிப்பாங்க. ஏன்னா இந்த முறை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது வலுவாக இருப்பதை பார்க்கின்றோம். ஒருவேளை திமுகவோ அதிமுக இல்லை வேறு ஏதாவது புதிய கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு, ஆனா
சிங்கிள் மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி இல்லை, தனி பெரும்பான்மை இல்லை கட்சிக்கு அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகள் சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் உறுதியாக ஏற்படும். இதுக்கு முன்பே தமிழகத்தில் ஒரு முறை திமுக தனி மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ சுமூகமாக முடிந்தது 5 ஆண்டுகள். ஆனால் அந்த மாதிரி நிலை மீண்டும் ஏற்பட்டால் சுமூகமாக போகாது. நிச்சயமாக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுவாகும், கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால 170 இடங்களில் போட்டிட்டு தனி பெரும்பான்மைக்கான இடங்களை வெற்றி பெற்றோம்னா சிக்கல் இருக்காது அப்படிங்கிறதா பிளான். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 64 தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ போன தேர்தலில் 25 தொகுதிகளை போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 40 தொகுதிகளை கேட்கிறாங்க. ஆனால் அந்த கட்சிக்கு 25 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பார்த்தோன்னா ஒரு 18 இடங்களில் மட்டும் தான் வின் பண்ணாங்க. இதனால இந்த முறை 40 தொகுதிகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க திமுக. போன முறை 18 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதால இந்த முறை 18லேருந்து 20 தொகுதிகள் வரைக்கும் வழங்க திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்தாத தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் இந்த முறை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி, திருச்சி வேலுச்சாமி இவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது திமுக, குறிப்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுது. நடந்து முடிந்த பல்வேறு மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்திருந்தது நம்ம பார்த்தோம். தமிழகத்தில் 40 தொகுதிகளை கேட்டு பிடிவாதம் பிடிப்பதால் 18 அல்லது 20 தொகுதிகளை கொடுப்போம், இல்லை அப்படின்னா வேற வழியில் வெளியே போகணும் முடிவு பண்ணாங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல திமுக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கூட்டணியை இன்னும் வலுப்படுத்த ராமதாஸ் தலைமையிலான பாமக கொண்டு வர ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்காராம். இதுக்காக பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ராமதாஸ் அன்னைக்கு ஒரு 5, 6, 7 மாதிரி இடங்கள்லாம் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒருவேளை பாமக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் ஏதேனும் ஆட்சேபம் தெரிவிக்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. திருமாவளவனை சமாதானம் செய்யும் முயற்சிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறங்குவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் வர வேண்டிய நிலை ஏற்பட்டு வந்தால், இப்போ போட்டி கடுமையாக இருக்கிறதால பாமக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து அதை கொண்டு வருவோம். அதுக்காக இப்போ வெற்றி மட்டும் தான் இலக்கா இருக்கணும். நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா தமிழக அரசியல் கிழமை மாறிடும். அதை வெற்றி மட்டுமே இலக்கா இருக்கணும் அப்படிங்கிறதால இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சமாதானங்கள்லாம் பேசுவாங்க. அதுக்காக விசிகா உடன்படுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் இடையான அந்த நட்புங்கிறது பரஸ்பரம் ஒரு நல்ல நட்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி இந்த விவகாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணிக்கு வந்தால் விசிகா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு. அதிமுக கூட்டணியில அதிமுக 160 தொகுதிகளில் போட்டிடும் அப்படின்னும், கூட்டணி கட்சிக்கு மீதமுக்கூடிய தொகுதி 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்குறாங்க அப்படின்னும் தெரியுது. அதுல பாஜகவுக்கு 23 இடங்களும், அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு 23 இடங்களும் ஒதுக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இவங்களுக்கு 46 இடங்கள் போக மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ முடிவை எடுக்காம இருக்கக்கூடிய தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுடைய அந்த கூட்டணி ஐக்கியம் பொறுத்து இந்த எண்ணிக்கையெல்லாம் மாறுபடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.